சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் 2 பேதுரு 1:4 வாசிங்களேன். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாய் இருக்கும் பொருட்டு திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவனாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஏராளமான வாக்கு தத்தங்கள் அருளப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்தில் இருந்து. ஆனால் கண் சொருகி போன குருடன் எப்படி என்று சொன்னால், வாக்கு தத்தங்களை மறந்துவிட்டு அவன் மீண்டும் பாவம் செய்யும் பொழுது அவன் ஒரு குருடனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. வேதத்தில் எக்கச்சக்கமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் எதற்கு மாற வேண்டுமாம்? திவ்ய சுபாவத்துக்கு மாற வேண்டும். இச்சையினாலே உலகத்திலே உண்டாகும் கேட்டுக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? தப்ப வேண்டும். அல்லேலூயா. இங்க வேத வசனம் சொல்லுகிறது, இச்சை